Hi friends. ஸோ இந்தியா ஏ ஸ்குவாட் விட்டுருக்காங்க அகேன்ஸ்ட் 2 மல்டி-டே மேட்ச் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஏ. அக்டோபரில் வந்து ஐ திங்க் ஆஸ்திரேலியா இந்தியா வர போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் ஆனு தெரியல. அப்போ டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான், அது 2 நாள் தான் நடக்கும். ஸோ 2 மேட்ச் நடக்குது. அதுக்கு ஒரு ஸ்குவாடை விட்டுருக்காங்க. அதில் ஷேயஸ் ஐயர் கேப்டன், அப்படியே தேவதேவ் படிக்கல, அஷ்டு பேர் நிறைய பேர் வர்றாங்க. இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லைப்பா அதில் ஒரு ரீசன்ட் பர்ஃபார்ம் கொடுத்துருக்காரு. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் செலக்ட் பண்ண மாட்டீங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு இதில் கம்பீரோட முழுக்க கம்பீர் அண்ணனோட மனநிலை தான் காட்டுது. அண்ணன் நீ சிஎஸ்கே டீம் அதனால் பழி வாங்குறியா? நீ பழி வாங்குறதா நான் எனக்கு தோணுது. இதுக்கு மேலே நான் இதெல்லாம் நம்பலை. அர்ஷித் ராணா எடுக்கிற நீ எல்லாத்துக்கும் ஒரு முகமது ஷமியை விட என்ன அர்ஷித் ராணா ஒரு பெட்டர் பவுலர் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. ஏஜ்லாம் ஒரு ஃபேக்டர் சொல்லாதீங்க. யாராவது அண்டர் 30 தான் இவங்களுக்கு இந்த அகர்கர் சொல்லிட்டு இருக்காரு. யாராவது அண்டர் 30 தான் கரெக்டு இப்படி சொல்லியே விராட் கோலி ரோஹித் துரத்தி விட்டீங்க. அண்டர் 30 ஏஜ் மேட்ரே கிடையாது. நாலேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு. பர்ஃபார்மன்ஸ் இருக்கா எடுத்து போட்டு ஆடவே. இந்த பழிவாங்க நோக்கத்தோட கம்பீர் அண்ணன் சுற்றிட்டு இருந்தார்னா என் தலைவருக்கு அப்ரோச் தான் பண்ணியிருக்காங்க மென்டார் பதவிக்கு. என் தலைவர் மென்டார் பதவி அக்செப்ட் பண்ணிட்டான். ஐயா கம்பீர் நீங்கள் மென்டல் ஆகிடுவீங்க. இப்போது சொல்கிற மாதிரி தலைவன் உள்ளே வந்தா வச்சுக்க, நீ கோச் பதவியிலேருந்து வெளியே போவே தவிர தலைவனை வெளியே போகணுன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருக்குமே தைரியம் கிடையாது. ஸோ தலைவர் திங்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் ருத்ராஜை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பழிவாங்க நோக்கத்தெல்லாம் இருக்கக்கூடாது. நிறைய பிளேயர்ஸ் அப்படி நீங்கள் பண்ணுறீங்க. இதில் கோலி ரோஹித் எல்லாருமே அடங்குவார்கள். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாடும் அடக்கிறீங்க, நடத்துங்க. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். இந்த சிஎஸ்கே மேட்ச் இப்போ ஐபிஎல் மேட்ச் வரப்போகுது, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. இவர் பாடி பேசிட்டே இருக்கட்டும், நீங்கள் ஸ்குவாடில் செலக்ட் ஆவீங்க. அதுக்கான ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஸ்கை உள்ளே வந்தார் சூரியகுமார் யாதவ், அதே ப்ரெஷர் இங்கே திரும்பவும் மக்கள் கொடுப்பாங்க. மக்கள் ஆதரவோடு மட்டும்தான் ஸ்கை உள்ளே வந்தார். இந்த கோச்செல்லாம் சும்மா கதை சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் கொடுத்த ப்ரெஷருக்கு உள்ளே வந்தால் ஸ்கை பிடிச்சிக்கிட்டான். அதே நடக்கும். ருத்ராஜ் கெய்க்வாட் டோன்ட் வரி. இவங்க பாட்டுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கம்பீர் தலைமையில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, நகைச்சுவை பண்ணிட்டோம். பட் கம்பீர் இப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு என்ன மனதில் இருக்கிறது, அர்ஷித் ராணாவை எடுத்துகிட்டு வர்றாரு உள்ள எல்லாத்துக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு ஷமியோட ஒரு பெரிய பவுலர் அவர் கிடையாது. என்ன சொல்கிறது? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கம்பீர் பண்ணுறது தான் கரெக்டாக நினைக்கிறீங்களா? கரெக்டான டீம் தான் ப்ரோ, கரெக்டாக போயிட்டுருக்கு, தேவையில்லாம் நம்ம குழப்ப தேவையில்லைன்றீங்களா? இல்லை ருத்ராஜ் கெய்க்வாடுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதா? உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பை.